ஹலோ புரியல ஓடி போயிடு. மெட்ராஸ்கார படம் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு கலை, அப்புறம் ஷாம்னி கேம் அண்டு ஐஸ்வர்யா, அப்புறம் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டிரெக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்டு நல்லா இருந்தது. ரொம்ப எனக்கு பயமும் ஒர்க் ஆச்சு. நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கு. மெட்ராஸ்காரன் வேற, மெட்ராஸ் வேற. மெட்ராஸ்காரன் படம் பார்த்துட்டு வெளில வர எமோஷனலான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைந்த ஒரு படம், ஒரு ஆக்ஷன் படம் கூட சொல்லலாம். வாலி டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படத்தோட 2 ஹீரோ மச்சி கலையரசன் அண்ட் ஷேன் மலையாளத்துலேருந்து வந்திருக்காரு. வெல்கம் டு ஹாலிவுட் ஷேன். நீங்கள் ரொம்ப நல்லா நடிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் படம் முதல் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பொதுவாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைந்த ஆக்ஷன் படம் பார்க்கணுன்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தோட கேமரா அண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாம் வந்து சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் சரி, இமோஷனல் சீக்வன்ஸ்லையும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ I just came out from the premiere of மெட்ராஸ்காரன். ஸோ நிஜமாக சொல்லி ஆகணும், in recent time ரொம்ப நல்ல படம். And to be honest, my best friend ஐஸ்வர்யா தத்தா, so we had a long journey and she's been acting in this and ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. I think it's a good transformation and story வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது. You should definitely not miss the climax. And நாளைலேருந்து it's gonna release in theaters, so கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க because I think we need these kind of films with a lot of message and feel good. So kandipa all the best Aishu. I really love the film and thank you so much for having me. ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமெண்ட் வந்து ஐஸ்வர்யா தத்தா. இத்தனை வருஷமா தெரியும் ஐஸ்வர்யாவை, பட் இந்த ஒரு படத்துல வந்து உண்மையாகவே ஷீஸ் டன் அ வெரி ஹார்ட் டச்சிங் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக படத்தில். பெஸ்ட் விஷஸ் டு மெட்ராஸ்காரன் ஃபார் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. மெட்ராஸ்காரன், I really hope நீங்க எல்லாரும் நிறைய லவ் and support. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மெட்ராஸ்காரன் படம் பார்த்தோம். நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உண்மையாக நல்லா இருந்தது. ஜெனூனாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. சில விஷயங்கள் வந்து எனக்கு பயமாக ஒர்க் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நேரம் பாருங்கள். கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சாம் வாஸ் அமேசிங். பிரசன்னா, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஐஷு, நிகாரிகா, ஷேன் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஷேன் ஃபஸ்ட் படம், ஆனால் பார்க்கும்போது அப்படி இல்லை, சூப்பராக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக எல்லாரும் நாளைக்கு தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் 2-3 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லா படத்தையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கேக்குதா? ரைட். கீழே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து புகழ். உண்மையிலே வந்து மெட்ராஸ்காரன் வந்து ஒரு அருமையான படம். ஆக்சுவலாக வந்து அகல்யா கூப்பிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே வந்து பார்த்தாக்கா உள்ளே அப்படியே நம்ம குடும்பங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கு. கலையரசனாகட்டும், நம்ம ஐஸ்வர்யா தத்தா ஆகட்டும், நம்ம ஹீரோ அவராகட்டும், வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா டைம் டைரக்டர் மாதிரியே பண்ணல. வாலி வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணிருக்கு. இன்ட்ரெஸ்டாக வேற லெவலில் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு சினிமா அடுத்த கிளைமேக்ஸ் வந்து கடைசி வரையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நான் ஒரு பெருமையாக ஒன்று சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் இது பண்ணலாம். என்ன இன்டர்வியூவில் பாப்கார்ன் வாங்க இந்த ப்ரொடியூஸ் பண்ணவங்க ப்ரொடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் இது. நான் சப்வேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதோட ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொடியூசர் வந்து இந்த சப்வே தான் பண்ணேன். நீங்கள் தான் நடிச்சிருந்தீங்கன்ட்டு உண்மையிலேயே அந்த ஒரு எமோஷனல் அதெல்லாம் கதையெல்லாம் அவங்க சூஸ் பண்ணி அழகாக பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கதிர். உங்களுக்கு வாய் முகத்தம் நல்லா இருக்கும். உண்மையிலே அந்த படத்தை நீங்கள் சீரியஸாக எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது படத்தில், வேற லெவலில் இருக்குது. அடுத்தடுத்து இவங்களாம் நம்ம யோசிச்சோம். கடைசியில் வந்து அது கடைசியில் வேறு மாதிரி ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாம் நீங்கள் மெட்ராஸ்காரன் பாருங்கள். இல்லை பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல், எல்லாமே சூப்பர். நல்லா பண்ணியிருந்தாங்க. கலையரசன் அண்ணா எல்லாருமே வேற லெவல். மியூசிக்
சூப்பர். மியூசிக் சாம் CS லெவல்ல பண்றாரு. ஆமா வேற அவரு அண்ணாவே சூப்பரா பண்ணாரு. பிஜிஎம்லாம் இந்த படத்துல வந்து அவர் பெரிய ஒரு இல்ல இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே டெக்னீஷியன் வந்து எல்லாருமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அழகான கதை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கணும். நல்ல படம், மிஸ் பண்ணிட்டாதீங்க. மெட்ராஸ்காரனா நான் சொல்கிறேன். நானும் மெட்ராஸ். சரி, நான் கடலூர்கார். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ்காரனோட ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இட்ஸ் கோயிங் பி த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆஃப் த இயர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வினோதினி பேசுகிறேன். இன்னைக்கு வந்து மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனில் சத்தியமில் படம் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லணும்னா, வாலி மோகன்தாஸ் அப்படிங்கிறவர் என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் வந்து விசாரணை கமிஷன் அப்படிங்கிற வசந்த் சார் எடுத்த அந்த திரைப்படத்துலேருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும். அண்ட் அவர் என்றைக்குமே வந்து ஒரு சிறந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். நிறையா படங்களுக்கு வந்து அவர் வந்து திரைக்கதையும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரங்கோலின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இப்போ வந்து மெட்ராஸ்காரனில் நான் பார்த்த அந்த வாலி இன்னைக்கு மெட்ராஸ்காரனில் இவ்வளோ டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து இது வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆஸ் அ ஃப்ரெண்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை தவிர வந்து இந்த படத்தில் சில வெரி இம்பார்ட்டன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. கலையரசனாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா தத்தாவாக இருக்கட்டும், ஷேன் நிகம். அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் நோ, பட் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நிஜமாவே வந்து நான் இது திருப்பியும் நான் வந்து வாலி சார் தான் நான் சொல்லணும். ஏன்னா அவருடைய அந்த கிராஃப் வந்து மேலும் மேலும் அவருடைய கலை அப்படிங்கிறது வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். கலையரசன் அஃப்கோர்ஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். இந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் பொங்கலுக்கு இந்த பொங்கல் வீக்கெண்ட் இஸ் கோயிங் டு பி பிளாக் பஸ்டர் வீக்கெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் நிறைய திரைப்படங்கள் வருது. அதில் மெட்ராஸ்காரன் வில் ஹேவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் இந்த படம் வந்து மிகச்சிறந்த ஒரு சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சினிமா ஆர்டிஸ்ட் என்னுடைய வாழ்த்து. விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி பொங்கல். மெட்ராஸ்காரன் இப்போ தான் வந்து பார்த்து முடிச்சுட்டு வரோம். ஸோ செம்ம இன்டென்ஸாக வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு பயங்கரமான படபடப்பான ஒரு மூமெண்ட் வந்து எல்லாராலையும் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஷேன் பிரதர் வந்து ரொம்ப ரொம்ப கலக்குன்னு கலக்கி இருக்காரு. ஸோ அவர் எல்லாருமே தெரியும் மலையாளத்தில் சூப்பர் டூப்பரான படங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. லிட்டலாக வந்து நம்ம ஊர் பையன் மாதிரி தான் வந்து இருக்காரு. அண்ட் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் கலையரசன்னா அன்பிலீவபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு காஸ்டிங் அப்படிதான் வந்து தோணுச்சு. அண்ட் முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து கதை எல்லாமே வந்து நல்லா இருக்கு. மியூசிக் சாம் CS சார். எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக செலிப்ரேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணோம் அவரை. ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பொங்கலில் வந்து நிச்சயமாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து என்டர்டெயின் ஆவீங்க. அண்ட் முக்கியமாக ஒரு இன்டென்ஸான நல்ல ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம். படத்துல பண்ண எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த எல்லா எமோஷன்ஸுமே ரொம்ப கரெக்டா பிளேஸ் பண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.